மந்த் என்னமோ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் தான் ஆகிட்டு இன்னும் வந்துட்டு மழை கூட வந்துட்டு ஸ்டார்ட் ஆகலை. ஆனால் அதுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொசு வந்துட்டு எக்கச்சக்கமாக வந்துட்டு என்ன தோலை உரிச்சிட்டு இருக்குது. நைட்லலாம் சத்தியமாக வந்துட்டு என்னால் தூங்கவே முடியல. இந்த மாதிரி வந்துட்டு எத்தனை பேர் வந்துட்டு பாதிக்கப்பட்டீங்க அப்படின்றது தெரில. ஆனால் இந்த வீடியோ பார்க்குற பல பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொசுவை கொள்றதுக்கான மருந்தையும் செய்கிறோம், கூடவே அந்த கொசு மருந்து அடிக்கிறதுக்கான மிஷினையும் செய்கிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வீடியோ. ஃபஸ்ட்டு இந்த மிஷினை மேக் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத வந்துட்டு பார்த்துடலாம். இந்த மாதிரி பியூட்டான் கேஸ் சிலிண்டர் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டார்ச்சோட வந்துட்டு தேவை. இது ரெண்டும் சேர்த்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 450 ரூபா கிட்ட வரும். இதுக்கான அமேசான் லிங்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். அண்ட் அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அடி நீளத்துக்கு வந்துட்டு 8 mm டியூப் தேவை. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் ஷாப்பில் கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு கிடைக்கும். அண்ட் அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா காப்பர் டியூப். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி வந்துட்டு கேஸ் கூலிங் ஆகிறதுக்காக ஒரு காயில் ஒன்று வச்சுருப்பாங்க. இந்த காயிலேருந்து ஒரு 1 மீட்டர் நீளத்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா டியூப் வந்துட்டு பிரித்து எடுத்துட்டேன். இது வந்துட்டு காப்பர் டியூப்லாம் வந்துட்டு கிடையாது, இரும்பை சேர்ந்தது தான். அண்ட் அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 200 ml பாட்டில், அப்படி இல்லைன்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பாட்டில் எதுனாலும் கூட ஓகே, அதை வந்துட்டு ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த டியூப் வந்துட்டு ஒரு 1 இன்ச் பைப்பு அப்படி இல்லைன்னா ஒரு கம்பியில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு காயில் மாதிரி சுற்றி எடுத்துக்கிறேன். காயில் வந்துட்டு எத்தனை ரவுண்டு வரணும் அப்படின்னா ஒரு 6-7 ரவுண்டு வர மாதிரி நான் சுற்றிக்கிறேன். இல்லை இந்த பேலன்ஸ் இருக்க ஒரு டியூப் வந்துட்டு தேவையில்ல, அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா நம்ம ரெடி பண்ணியிருக்க காயிலோட ஒரு எண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இரும்பு பீஸ் ஒன்று வச்சுக்கிறேன். எதுக்காக அப்படின்றத வந்துட்டு பிறகு சொல்கிறேன். இந்த மாதிரி பீஸ் தான் வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒரு வாஷரோ இல்லைனா ஒரு மெட்டல் பீஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த தடுக்கிற மாதிரி வந்துட்டு வைக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இந்த காயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு பைப் இருக்குது, இந்த பக்கம் ஒரு பைப் இருக்குது. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எண்டில் வந்துட்டு நம்மளோட 8 mm டியூப் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நான் மாட்டிக்கிறேன். மாட்டிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு எதுவும் லீக் இல்லாமல் இருக்கிறத என்ன செய்யணும்னா கட்டு கம்பியை போட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு நான் இப்போ கட்டிக்கிறேன். இப்படி கட்டினாலே கூட வந்துட்டு போதும், எதுவுமே வந்துட்டு லீக்கெல்லாம் வந்துட்டு ஆகாது. நீங்கள் எம்சிலாம் போட்டு ஓட்டணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இந்த காயில் வந்துட்டு கேஸ் சிலிண்டரோட டார்ச்சில் வச்சுட்டு நம்ம கட்டிக்கலாம். டார்ச்சிலேருந்து ஃப்ளேம் வர இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா காயில் வந்துட்டு வர மாதிரி வந்துட்டு வச்சுருக்கேன். இதில் முன்னாடி வச்சுருக்கக்கூடிய பீஸ் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ளேம் வந்துட்டு அந்த முன்னாடி இந்த மெட்டல் பீஸில் பட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த காயில் ஃபுல்லாக வந்துட்டு எல்லா இடத்துக்கும் வந்துட்டு போகும். அப்படி அந்த மாதிரி பீஸ் வைக்கல அப்படின்னா ஹீட் வந்துட்டு அதிகமாக லாஸ் ஆகும். அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த பீஸ் வந்துட்டு வச்சுருக்கோம். இப்போ வந்துட்டு கம்பியை போட்டு வந்துட்டு நம்ம கட்டிக்கலாம். அடுத்ததாக என்ன பண்ணுறேன்னா இந்த வாட்டர் கேன் எடுத்துக்கிட்டேன். இந்த வாட்டர் கேனுக்குள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா மெட்டல் டியூப் வந்துட்டு போடுறேன். இந்த மெட்டல் டியூப் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணோம்ல அந்த டியூப் தான். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா வாட்டர் கேனோட கொஞ்சம் மேலே வர மாதிரி வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் கேனோட மூடியிலையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டை போட்டிருக்கேன். அந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பைப்பை வந்துட்டு இன்சர்ட் பண்ணிக்கிறப்போ பண்ணிவிட்டு நம்ம டார்ச்சில் கட்டியிருக்க காயிலேருந்து வரக்கூடிய ஓஸ் இருக்கு இல்லையா, இந்த ஓஸை வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மெட்டல் டியூப்பு கூட வந்துட்டு நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த டியூப்லையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லீக் இல்லாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறோன்னா கட்டு கம்பி போட்டு வந்துட்டு கட்டிக்கிறேன். அதே போல் பைப்பு வந்துட்டு மூடியில் வச்சுருக்க இடத்துல பார்த்திங்கன்னா எம்சியில் போட்டு வந்துட்டு நான் ஒட்டிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். பார்த்திங்கன்னா நம்மளோட மிஷின் வந்துட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. கேஸ் சிலிண்டர் வந்துட்டு டார்ச் கூட வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். அந்த சின்ன பாட்டில் இருக்கு இல்லையா, இந்த பாட்டிலில் தான் வந்துட்டு நம்ம கொசு மருந்து வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறோன்னா கொசு மருந்து வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சரி, ஓகே, நான் வந்துட்டு என்னோட மேட்டருக்கு வரேன். நான் இப்போ தான் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்துட்டு சேனல் ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு போட்டுட்டு வரேன். வீடியோ எல்லாத்தையும் வந்துட்டு போயிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட சப்போர்ட் மட்டும் தான் எனக்கு வந்துட்டு தேவை. இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத வந்துட்டு சொல்கிறேன். வேப்ப எண்ணெய் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மளிகை கடையிலே வந்துட்டு கிடைக்கும். அப்புறம் அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளிசரின் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெடிக்கலில் கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு கிடைக்கும். ஒரு பாட்டிலோட விலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா 9 ரூபா அந்த மாதிரி வந்துட்டு வரும். அண்ட் அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டீசல் வந்துட்டு ஒரு 50 ரூபாய்க்கு வந்துட்டு வாங்கி வச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம மிஷின் கூட கனெக்ட் பண்ணியிருக்க பாட்டிலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 150 ml வந்துட்டு டீசல் எடுத்துக்கிறேன். அண்ட் அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேப்பெண்ணெய் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, இதுலேருந்து ஒரு 15 இல்லைனா 20 ml வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேப்பெண்ணெய் வந்துட்டு அந்த டீசல் கூட வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்ததான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது கூட வந்துட்டு கிளிசரின் சேர்த்துக்கலாம். கிளிசரின் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய புகை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே இருக்கும். அதுவே நீங்கள் கிளிசரின் சேர்க்கலை அப்படின்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த புகை வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு மறைஞ்சு போயிடும். அதனால தான் வந்துட்டு நம்ம கிளிசரின் சேர்க்குறோம் இல்லை. ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாட்டில் எடுத்து கேப்பு கூட வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கிட்டு நல்லா வந்துட்டு ஷேக் பண்ணிக்கிறேன். உள்ளார எல்லாம் வந்துட்டு ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி. அடுத்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் டார்ச்சை வந்துட்டு நம்ம ஃபயர் பண்ணிக்கலாம். டார்ச்சை பற்ற வச்சுட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு காயில் வந்துட்டு நல்லா ஹீட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம மருந்து வச்சுருக்கோம் இல்லையா பாட்டில், அந்த பாட்டில் வந்துட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழா வழியாக வந்துட்டு நம்மளுக்கு மருந்து மேலே ஏறி அந்த காயிலுக்குள்ளே வந்துட்டு போகும். அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இதுலேருந்து ஸ்மோக் வர ஆரம்பிச்சிடும். காயில் வந்துட்டு பார்க்கும்போதே வந்துட்டு தெரியுது நல்லா வந்துட்டு செமையாக ஹீட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் கேனை வந்துட்டு ப்ரெஸ் பண்ண வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஸ்மோக் வர ஆரம்பிக்கும் பாருங்கள். நம்ம ரெடி பண்ண இந்த மிஷின்லேருந்து எந்தளவுக்கு ஸ்மோக் வருது அப்படின்றத நான் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. நீங்களே வந்துட்டு பார்த்தாலே வந்துட்டு தெரியும். ஆனால் இந்த மாதிரி ஸ்மோக் வரக்கூடிய ஒரு மிஷினை போய்ட்டு கடையில் வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ காசு செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4000லேருந்து 5000 ரூபா வரைக்கும் செலவாகும். அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெருசாக ரொம்ப ஒன்றுமே இருக்காது. ஒரே ஒரு பம்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா கேஸ் சிலிண்டர், அப்புறம் வந்துட்டு ஒரு காயில், அப்புறம் டீசல் டேங்க், இவ்வளோ தான் இருக்கும். ஆனால் அது வந்துட்டு பார்த்திங்கன்னா 5000 ரூபா வரைக்கும் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி வந்துட்டு நம்மளாவே சிம்பிளாகவே வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை நம்ம வந்து ரெடி பண்ணிக்க முடியும். ஆனால் இதை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு 500 ரூபா மட்டும்தான் செலவானுச்சு. இதை வந்துட்டு நீங்களும் வந்துட்டு செஞ்சு வச்சுக்கிறேன்னா வந்துட்டு வச்சுக்கோங்க. மழை காலத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துட்டு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸ்மோக்கை வந்துட்டு எங்கே அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டை சுற்றி வந்து செடியெல்லாம் வந்துட்டு ரொம்ப அடர்த்தியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துக்குள்ளே எல்லாம் வந்துட்டு அடிங்க. இந்த டீசலோட ஸ்மெல்லு அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வேப்பெண்ணெயோட ஸ்மெல் இது ரெண்டுத்துக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கொசு வந்துட்டு இறந்துடும். இறக்கலை அப்படின்னாலும் அந்த இடத்துல வந்துட்டு கொசு வந்துட்டு இருக்கவே இருக்காது. நம்ம வந்துட்டு கொசு மருந்தை வந்துட்டு டீசலு அப்புறம் வேப்பெண்ணெய் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு கொசு மருந்தே தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் வந்துட்டு பார்த்திங்கன்னா கீழே கொடுக்குறேன். அமேசான்லேயே வந்துட்டு கிடைக்கிது. அதை வாங்கியும் கூட நீங்கள் டீசல் கூட மிக்ஸ் பண்ணி வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா அப்படின்னு சொல்கிற மாதிரி கொசுவை கொள்வது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு வேலை அது. அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு வந்துட்டு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்துட்டு ஒரு லைக் கொடுங்க. சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இந்த பெல் ஐக்கானே போட்டுருங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் எல்லா வீடியோஸையும் உங்களால் பார்க்க முடியும்.